பணி என்பது, இந்த அரசு மரியாதை என்பது இதையெல்லாம் ரொம்ப மலினமாக்கி விட்டார்கள். பழைய காலத்தில் பெரிய பதவியில் இருந்தவர்கள், ஆளுநராக இருந்தவர்கள், முதலமைச்சர்களாக இருந்தவர்கள், இத்தகையவர்கள் இறந்து போகின்ற போது அவர்களுக்கு அந்த அரசு மரியாதை செலுத்துவது என்கின்ற பழக்கத்தை வைத்திருந்தார்கள் வெள்ளைக்காரன் காலத்தில். அது துப்பாக்கியை தலைகளாக பிடித்து கொண்டு சுடுவான், அது என்ன செய்யும் என்று எனக்கு தெரியாது. அது வெள்ளைக்காரனுடைய பழக்கம். நாம் பூவளையங்கள் வைப்போம், மற்றவற்றையெல்லாம் செய்வோம் நம்முடைய பிணங்களின் மீது அல்லது செத்த தலைவர்களின் உடல்களின் மீது. அதற்கு பிறகு படிப்படியாக ஆரம்பித்து ஸ்ரீதேவியில் தொடங்கினார்கள், பிறகு சரோஜா தேவிக்கு செய்தார்கள், அப்புறம் விஜயகாந்துக்கு செய்தார்கள், இப்பொழுது வரிசையாக இனிமேல் எல்லாருக்கும் செய்யும்படி தூண்டுவார்கள். ஒவ்வொரு துறையிலும் வித்வான்களிலே இவர் பெரியவர், வீணை கச்சேரியில் அவர் பெரியவர், நடனத்தில் இவர் பெரியவர், நாட்டியத்தில் அவர் பெரியவர், சினிமாவில் நடிப்பதில் இவர் சிறந்தவர், அவர் டைரக்டர் என்று ஒவ்வொருவருக்கும் இப்படி ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களுக்கெல்லாம் போலீஸ் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும். பிறகு போலீஸ்காரர்கள் போலீஸ் ஸ்டேஷன்களில் இருக்க மாட்டார்கள். யாராவது ஒரு இறந்து கொண்டிருப்பார், அவர்களுக்கு மரியாதை செலுத்த போவார்கள். அரசு அங்கீகரிப்பது என்பது ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களை அரசு அங்கீகரிப்பது என்பது பணங்கணம் கொடுத்து வசதியற்ற வித்வான்களை ஆதரிப்பது என்பது வேறு. ஆனால் இந்த 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 மாதிரி பிறகு யார் முதலமைச்சருக்கு வேண்டியவர், யார் முதலமைச்சரின் கவனத்தை ஈர்க்கக்கூடியவர் என்பதை பொறுத்து இந்த மரியாதைகளெல்லாம் ஏற்படும். ஆக எதெல்லாம் தேவையில்லாத வேலையோ அதையெல்லாம் அரசுகள் செய்து கொண்டிருக்கின்றன. இவர்களுடைய தகுதிக்கு சிந்திக்கிறார்கள். சினிமாவிலிருந்து வந்த நடிகர் சினிமாக்காரர்களுக்கு போலீஸ் மரியாதை கொடுக்க நினைக்கிறார். இப்படியே போய் கொண்டிருக்கிறது நாடு.